எல்லாருக்கும் வணக்கம். இதனால் கூட இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை போது காணப்பட்டாலும் சரி, அதாவது பலனற்று சோர்ந்து போய் கவலையோடு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, சரீரத்தில் வியாதியினால் உண்டாயிருக்கிற பலவீனம், மனதிலே கவலை, போராட்டங்கள், குடும்ப பிரச்சனை, இப்படி மற்ற பிரச்சனைகள் குறித்த போராட்டங்களால் உண்டாயிருக்கிற மன கவலையினாலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இல்லை ஆவிக்குரிய ஒரு சோர்வு உங்களுக்கு காணப்பட்டிருந்தாலும் சரி, உங்கள் பலவீன நேரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு பலன் தர வல்லவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 12:9 இப்படி சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், நீங்கள் பலவீனப்பட்டு காணப்படுகிற இந்த வேலையிலே ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு பலனை தருகிறது என்று சொல்லி வசனம் சொல்வது. ஆண்டவருடைய கிருபை தர பலன் உங்கள் பலவீனத்திலே அந்த பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அது கிருபை போதும் என்று சொல்ல. அப்போது இந்த பலன் எப்படி தரப்படுதுன்னா, அவருடைய கிருபையினாலே கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி அவர் செய்து முடித்து மரித்து உயிர்த்தெழுந்தார் இல்லையா? அவர் செய்து முடித்தவைகளை அவருடைய கிருபை நமக்கு இலவசமாய் கொடுக்குறது. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய கிருபை இலவசமாக அதை கொடுக்கிறது. ஆனால் அதை நாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள முடியும். சிலுவையிலே பட்ட காயங்களாலே நமக்கு சுகம், நம்முடைய பலவீனை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு பலத்தை தருகிறார். நமக்காக ஆவி ஆத்மா சரீரத்தில் போராடி, மனதிலே போராட்டம், ஆவியிலே வியாகுலப்பட்டார், சரீரத்திலே பாடுபட்டார், எத்தனை நிந்தனை அவமானம், இப்படி அநேக போராட்டங்கள். இன்றைக்கி நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை, அதெல்லாம் இயேசு உங்களுக்காக சகித்தார். நீங்கள் அந்த தீமை நீங்கள் அனுபவிக்கக்கூடாது, அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடாது என்று சொல்லி, அந்த பாடை நீங்கள் அனுபவிக்கக்கூடாது. இயேசு உங்களுக்காக அதை சிலுவையிலே சுமந்தார். இப்போ இந்த இயேசு உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த கிருபை ஏற்கனவே அவர் ஆயத்தமளித்த சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சத்துவத்தையும் பலனையும் உங்களுக்கு நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் அதை தர சிலுவையில் எல்லாமே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது. அதுதான் அந்த கிருபை கொடுக்குறது. இப்போ கிருபை கொடுக்கிறதை நம்ம விசுவாசத்தை எடுத்துக்கிறோம். நம்ம விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை வேதவசனம் சொல்லுது. கர்த்தர் எப்படியெல்லாம் அவர் பலன், எப்போதெல்லாம் பலன் உண்டாகுன்னு சொல்லி வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசியா 40:31 இப்படி சொல்லுறது, கர்த்தர் காத்திருக்கிறவங்களோ புது பலன் அடைகிறான்னு சொல்லி சொல்லுகிறது. நெகமியா 8:10 இப்படி சொல்லுறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் அப்படி சொல்லி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:8 எப்படி சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள் சொல்லி வசனம் சொல்லுது. பாருங்கள், இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த வசனம் ஒன்று சார்ந்ததாக இருக்குது. ஒன்றுக்கு ஒன்று சார்ந்த லிங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தர் காத்திருக்கும் போது புது பலன் அடைகிற சொல்கிறாங்கல்ல. அப்போ காத்திருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? சும்மா அப்படியே உட்காந்து காத்து கொண்டு இருக்குமா? எதையோ யோசிச்சு கொண்டு இருக்குமா? இல்லை, ஆங்கிலத்தில் சொல்கிறது ஐ ஹோப் இன் த லார்ட், ஐ ட்ரஸ்ட் இன் த லார்ட் அப்படின்னு சொல்லுது. whoever trust in the Lord, யாரெல்லாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்களோ அவருக்கு. நம்பிக்கையோடு காத்திருக்கணும். எப்படி நம்புவது? பாட்டின் மூலமாக, வேதவசனம் தியானிப்பதன் மூலமாக தான் அவரோட ஐக்கியம் கொள்வதன் மூலம் தான் நம்ப. அதுக்கு வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் பலன். அப்போது எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது? நீதிமன்றங்கள் 29:6 சொல்ல, நீதிமான் பாடும்போது மகிழ்ச்சியாக இருக்க, பாடி மகிழ்கிறான் அப்படின்னு சொல்லி. இப்போ பாடும்போது ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. அதே போல் 147 சங்கீதம் 1 சொல்லுகிறது, துதித்தலே இன்பமாக ஏற்றதுமாக இருக்குது. இன்பமாக இருக்குதான், துதிக்கிறதா இன்பமாக இருக்கிறது தான். அவரை கீர்த்தனம் பண்ண நல்லதாக இருக்குன்னு சொல்லி எங்கள் சங்கீதக்காரர் சொல்லுவாங்க. அப்போது அவரை பாடி அவரை துதிப்பதினாலே நமக்கு மகிழ்ச்சி. எதை பாடுகிறோம்? அவருடைய கிருபையை அவர் கல்வாரி செய்து ரத்தம் செஞ்சு மறித்து உயிர்த்து நமக்கு எண்ணத்தை செய்து முடிக்கிறார். அதெல்லாம் அவர் கொடுத்துருக்கிறார். பிதா அந்த குமாரன் மூலம் நமக்கு என்ன கொடுத்துருக்கார்? குமாரன் ஜீவனை கொடுத்து என்ன கொடுக்குறார்? பரிசுத்தாவின் நமக்கு எப்படி அதெல்லாம் விளங்கி பண்ணி நமக்கு உதவி செய்கிறார். இப்படி அவரை குறித்து தியானித்து, அவரை எண்ணி, அவர் செய்த உபகாரங்கள் எண்ணி, அவரை துதித்து அவரை போற்றி புகழ்ந்து பாடும்போது நம்ம அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு பலன் உண்டாகிறது. அது மாத்திரம் சங்கீதம் 119, 77, 92 போன்ற வசனங்களில் சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரர் சொல்கிறான், வேதமின் மன மகிழ்ச்சி, வேதமின் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தா என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்ல. அப்போது வேதத்தை வாசிக்கும் போது அது மன மகிழ்ச்சியை தருது. வேதம் மிகுந்த சமாதானம் தருது சொல்ல. அப்போது வேத வசனம் வாசிக்கும் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. இயேசு எப்படி வேதவசனம் வாசிக்கணும்? நமக்கு ரத்தத்தின் மாதிரி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அவர் உயிர்த்தெழுந்தனால் நமக்கு இயேசு விசுவாஸ் ரத்தத்துக்கு மறித்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் பாருங்கள் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு
நமக்கு கிறிஸ்துவனால நமக்கு உண்டாயிருக்கு எல்லாமே அதன் பிறகுதான் நமக்கு உண்டாயிருக்கு. அதனால தான் கிறிஸ்து அந்த புதிய உடன்படிக்கை அப்போது ஆரம்பிக்கிறது. அந்த புதிய உடன்படிக்கையின்படி கிறிஸ்து மரித்து உயிர்த்ததினாலே அந்த கிறிஸ்துக்குள்ளாக பிதா நமக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கெல்லாம் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அடிப்படையில் இந்த வேத வசனங்களை பழைய ஏற்பாட்டும் புதிய ஏற்பாட்டும் இதன் அடிப்படையில் வாசி தியானிக்கும் போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகுது. இயேசு கொடுப்பாங்க உயிர்த்தெழுந்த பிறகு என்னை குறித்து இந்த புஸ்தகம் சொல்லி என்ன நான் மரித்து உயிர்த்தெழுந்த என்ன எதனால நான் மரித்து உயிர்த்தெழுந்தால் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த வேத வசனங்களை எடுத்து விலக்கி அந்த எம்மாவாசீஸ்வர்களுக்கு விலக்கி காண்பிக்கும் போது அவங்களுக்கு இருதயங்கள் பொழுந்துட்டு விரிந்தது. அப்போ இந்த வேத வசனம் எப்படி நம்ம வாசிக்கும் போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். இயேசு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தனாலே அந்த கல்வாரி சிலுவையில் நமக்கு என்ன உண்டாச்சு, ஏன் ரத்தம் சிந்தி மரித்தார், மரித்தது நம்ம என்ன உண்டா இருக்குது, அதனால் நமக்கு என்ன தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்தார். இப்படி இந்த அடிப்படையில் இந்த புதிய உடன்படிக்கை நமக்கு என்ன கொடுக்கிறது, இந்த அடிப்படையில் வேத வசனங்களை வாசித்து தியானிக்கும் போது நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம், அதனால பலனை பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரம் இந்த அடிப்படையிலே நம்முடைய வேதத்தை வாசித்து தியானிக்கிறது அடிப்படையில் விசுவாசத்தோடு அதை அறிக்கை செய்து இதன்படி கர்த்தர் செய்வார் என்று ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நாம் துதித்து பாடி அவரிடத்தில் அந்த விசுவாசத்தோடு நம்ம பிரச்சனைகளை பார்த்து இந்த வார்த்தையின்படி பேசி இப்படி ஜபத்தில் நம்ம ஆண்டு கொள்ளும் போது தேவனை பார்த்தாண்டு இந்த வார்த்தைப்படி செய்ய வல்லவரான ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி செலுத்தும் போது இப்படி அவரோடு சமூகத்தில் காத்திருக்கும் போது அப்போஸ்தலர் சொல்வது போல அப்போஸ்தலர் காத்திருக்கும் போது தான் அந்த பரிசுத்தாவி வந்து அவங்க மேலே இறங்குது. அப்போ நீங்கள் இப்படி கர்த்தரத்தில் காத்திருக்கும் போது நீங்கள் காத்திருக்க ஒவ்வொரு நேரத்திலும் பரிசுத்தாவி வந்து பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆவியானவர் இருக்கிறார். ஆவனார் அந்த ஆவியானோட வல்லமையை நீங்கள் உணர்வீங்க, அவருடைய பிரசனத்தை நீங்கள் உணர்வீங்க. அவருடைய வல்லமையினாலே அந்த வல்லமையை நீங்கள் உணரும்போது ஆவிக்குள் ஆகும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்தாவியினாலே நீங்கள் பலன் அடையும் போது நீங்கள் சாட்சிகளாக இருக்க முடியும். ஆக இப்படி காத்திருக்கும் போது புது பலன் அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உண்டாகிற பலன் ஆவியினால் உண்டாகிற இந்த பலத்தினாலே நீங்கள் பலன் அடையும் போது வசனம் என்ன சொல்கிறதுனா நீங்கள் கழுகளை போல சட்டைகள் அடித்து உயர எழும்புவீர்கள், ஓடினால் இழப்பட மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள் வசனம் சொல்லுது. அப்போ இந்த பலன் எதற்கு தேவை, நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து நடக்க ஓட காரியங்களை செய்ய எதை செய்யாமல் கலந்து போய் சோர்ந்து போய் கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்களோ அந்த காரியங்களாம் செய்ய கர்த்தர் உங்கள் பலன் தர வல்லவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4:13 சொல்கிறார், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்போ எல்லாவற்றையும் எதெல்லாம் உங்களால் செய்ய முடியும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய எதெல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ செய்ய முடியாது பயந்துருக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை அந்த கர்த்தருடைய பலன் தருகிறது சொல்லி பார்க்குறோம். மேலே பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல எந்த நிலைமையிலும் மனரமியமாக இருக்க முடியும் சொல்லி மேலே அதுதான் கான்டெக்ஸ்ட்டு. அப்போது வாழ்ந்திருக்கு எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கு தெரியும், குறைப்பட்டிருக்குன்னு தெரியும், பரிபூர்ணப்பட்டிருக்குன்னு தெரியும், பட்னியாக இருக்குது தெரியும், திருப்தியாக இருக்கும் என்னால் முடியும், எல்லா சூழ்நிலையும் என்னால் இருக்க முடியும், எல்லா சூழ்நிலையும் மனரமாக இருக்க முடியும் சொல்லி அந்த அடிப்படையில் தான் அங்கே சொல்கிறார். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் எல்லாவற்றையும் கடந்து செல்ல எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க செய்ய முடியாத பயந்திரு கவலைப்பட்டிருக்க சோர்ந்து போகிற பயமுறுத்துகிற எல்லா காரியங்களையும் செய்ய கர்த்தர் உங்களுக்கு பலன் தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டு நீங்கள் இப்படி கர்த்தருடைய வார்த்தையின் கர்த்தருடைய சமூகத்தை காத்திருக்கும் போது அவருடைய கிருபை தருகிற அந்த பலன் உங்கள் பலவீன நேரங்களே பூரணமாக இந்த பலன் விளங்கும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, என் பலனை பாருங்கள், என் பலவீனங்களிலே மேன்மை பாராட்டுகிறேன், ஏனென்றால் என் பலவீனங்களில் தான் அவருடைய பலன் பூரணமாய் விளங்குறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் இன்றைக்கி பலவீனமாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு பூரண பலனை பெற்றுக்கொள்ள நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள், அவருடைய கிருபை உங்களுக்கு போதும். அந்த கிருபை தருகிற பரிபூர்ண பலத்தினாலே உங்களுடைய எல்லா கவலைகள் பாரங்கள் வியாதிகள் மனசோறு எல்லாம் நீங்கி கர்த்தர் தர பலத்தினாலே நீங்கள் எழுந்து ஓட முடியும், காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களுக்கு பலன் தர வல்லவராக